உங்கள் விஜய். என்ன? ஒன்றும் இல்லை. அது என்ன? இன்டர்வியூ எப்போ? எந்த இன்டர்வியூ? அதான் ஐஏஎஸ் இன்டர்வியூ. எதுக்கு கேக்குற? சும்மா தான். அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. ரொம்ப நாளா? ம். சரி சரி, சாப்பாடு எங்கே இருக்கு? டைனிங் டேபிள்ல இருக்கு. என்ன சாப்பாடு? நீயே போய் பாரு. பாருங்க, இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் எங்கள் அம்மா சமைச்சதை சாப்பிட்ருவேன். ஆ, சாப்பிட்டுக்கோ. ஆனா அதுக்கப்புறம் ஏன் சமையல சாப்பிடக்கூடாது. இல்லை, அது வந்து சாப்பாடு ரெடியா இருக்கு, வா. மாமா, ம்? இதோ வந்துடுறேன். சரி. ஐயா, என்ன சக்தி? எனக்கு ஒரு சந்தேகம். ம், என் புள்ள ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டான். இதுவரைக்கும் ஒரு சந்தேகம் கேட்கலையேன்னு நினைச்சேன். இப்ப கேட்டுட்டேன். என்ன சந்தேகம் சொல்லு. ஐயா, இன்டர்வியூ எப்போங்கய்யா? ஆ, உனக்கு எப்போ சௌகரியமோ அப்போ வச்சுக்கலாம். ஆ, பத்திரிகை டிவிக்கெல்லாம் சொன்னா உடனே வந்துருவாங்க. ஐயா, அது இல்லைங்கய்யா, இந்த வேலைக்கான இன்டர்வியூ எப்போ? வேலைக்கா? என்ன வேலை? யாருக்கு வேலை? இப்படி மொட்டையா கேட்டா எப்படிப்பா? இல்லைங்கய்யா, இந்த ஐஏஎஸ் பரீட்சை இருக்குல்ல, அதுக்கு எப்போ இன்டர்வியூ வரும்னு. ஆ, ஏன் கேட்குற? இல்லைங்கய்யா, ரேவதி பரீட்சை எழுதிருக்குல்ல, அதான். ஓ, அதுவா? அதை நீ ரேவதிக்கிட்டே கேட்டிருக்கலாமே. ஐயோ, வேணாங்கய்யா. ஏப்பா, ஏன் 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 இப்படி பதற? நான் என்ன சொல்லிட்டேன்? ஒன்றும் இல்லைங்கய்யா. பொதுவா மெயின் ரிசல்ட் வந்தா ஒரு 2-3 மாசத்துல இன்டர்வியூ வரும். மெயின் ரிசல்ட் எப்போங்கய்யா வரும்? மெயின் எக்ஸாம் முடிஞ்சு 2-3 மாசத்துல வரும்பா. சரிங்கய்யா, இந்த மெயின் எக்ஸாம் எப்போ வரும்? இனி அடுத்த வருஷம் தான் வரும். அடுத்த வருஷமா? ஆமா. இப்பதாப்பா உன் பொண்டாட்டி மெயின் எக்ஸாம் எழுதி முடிச்சா. ஆமா இல்ல? ஏப்பா, ம்? நீ இத சீரியஸா கேக்குறியா இல்ல என்ன வச்சு ஏதாவது காமெடி கீமெடி பண்றியா? ஐயா, சீரியஸாக தாங்கய்யா கேட்குறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே, அதான். இதெல்லாம் தெரியலண்டா, ஏன்னா அந்த எம்எல்ஏவுக்கு ஐஏஎஸ் பரீட்சை பற்றி தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லை, அதுக்கு தான். ஓஹோ, ஓ அப்படி கூட சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்கய்யா, இவங்கெல்லாம் மோசமானவங்க. ஏங்கய்யா, இந்த இன்டர்வியூ மதுரையில் தானே நடக்கும்? இதுக்கு நீ இன்டர்வியூ எங்க நடக்கும்னே கேட்டிருக்கலாம். இன்டர்வியூ அநேகமா டெல்லியில தான் நடக்கும். அப்போ டெல்லிக்கு போகணுமா? ஆமா, டெல்லியில நடந்தா டெல்லிக்கு போகணும், இல்ல மும்பையில் நடந்தா மும்பைக்கு போகணும்.
ஐயா இன்டர்வியூ எவ்வளவு நேரம் நடக்கும்? ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம். ஐயா அரை மணி நேரமா 1 மணி நேரமா? சக்தி, சரியா ஏதோ ஒரு 3/4 மணி நேரம் நடக்கும்னு வச்சுக்கிருவோம். ம், ஏங்கய்யா இன்டர்வியூ முடிஞ்சோடனே கிளம்பிடலாம்ல? இல்லப்பா, டெல்லியில உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அவங்க வீட்டுக்கு போயிட்டு 4 இடத்த சுத்தி பார்த்துட்டு அப்புறம் கூட கிளம்பி வரலாம். தாஜ்மஹால் பார்க்கலாம், குதுப் மினார் பார்க்கலாம். சக்தி, என்னாச்சு உனக்கு? இல்லையா சும்மா பொது அறிவுக்காகத்தான் கேட்டேன். ஓ, அப்ப சரி. ஐயா இன்டர்வியூ எத்தனை மணிக்கு நடக்கும்? ஒரு 4-4:30 மணிக்கு. அவ்வளவு காலையிலேவா? இல்லப்பா, அதிகாலையில் இல்லப்பா. எப்படியும் ஆஃபீஸ் டைம் 10 மணியிலிருந்து 6 மணி வரையும் நடக்கும். ஏங்கய்யா ராத்திரி இன்டர்வியூ நடக்குமாங்கய்யா? அது மட்டும் எனக்கு தெரியலப்பா. வேணும்னா டெல்லிக்கு லெட்டர் போட்டு கேட்டு தெரிஞ்சு சொல்லட்டுமா? ஐயா இந்த இன்டர்வியூ தானே? இல்லைங்கய்யா இந்த இன்டர்வியூ. சக்தி, லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயா உங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த விக்ஸ் எடுத்துட்டு வர சொல்லு. சரி நானே எடுத்துட்டு வரேன்யா. வந்துட்டேன். சாரிங்க தெரியாம. என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல அந்த இன்டர்வியூங்கிறது ஐயா நீங்க வேற ஐயாவுக்கு நெஞ்சு பிடிக்கிறது ஒண்ணு மருந்து எடுத்து கொடுக்கணும். நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் என்ன நடக்கு சக்தி? ஐயா ஒன்னும் நடக்கலண்ணே. என்னம்மா இப்படி சொல்ற? நான் சொல்லலண்ணே, ஊரே சொல்லுது. உங்க எம்எல்ஏ அவர் ஜெயிச்ச சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்காரு. ஊருக்கு எதுவும் உருப்படியா பண்ணல. அண்ணா, ஊர்ல எந்த கடைக்கு போனாலும் சாக்லேட் கிடைக்கிறது இல்லண்ணே. என்னன்னு கேட்டா எம்எல்ஏ வாங்கி வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. டென்ஷன் ஆகாத சக்தி. மலர் உங்ககிட்ட விளையாடுது. ஆமா, இவர் என் மாமா மகன். இவர்கிட்ட நான் விளையாட போறேன். அண்ணா, இன்னும் ஜெயிச்சத பத்தியே பேசிட்டு இருக்காம போய் அடுத்த வேலைய பார்க்க சொல்லுண்ணே. கட்சிக்காரங்க எல்லாம் இப்பவே இவரை பத்தி முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சக்தி? ஐயா அது வந்து மன்னிக்கணுங்க, சக்தி அரசியலுக்கு புதுசுங்க. நீங்க என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அவரு கத்துப்பாப்பிடிங்க. இங்க என்ன அரசியல் பள்ளிக்கூடன்னு போர்டா போட்டிருக்கு? உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வேற வைக்கணுமா? பாவமா சக்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அண்ணா, பொது வாழ்க்கைன்னு வந்தா விமர்சனம் எல்லாம் தாங்கிதான் ஆகணும். வேற வழி இல்ல. அதெல்லாம் சரிம்மா. இருந்தாலும் சில ஃபார்மாலிட்டி எல்லாம் நம்ம தானே கத்து கொடுக்கணும். ஐயா 1 மாசம் மட்டும் டைம் கொடுங்கய்யா. அதுக்கப்புறமா பாருங்க எல்லாமே எப்படி மாறுதுண்டு. அது எனக்கு தெரியும் சக்தி. உன்னோட நேர்மையிலையும் ஒழுக்கத்திலையும் நான் சந்தேகப்பட்டிருந்தா நான் உனக்கு அந்த சீட்டே தந்திருக்க மாட்டேனே. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயா அந்த நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாதீங்க. சரி சக்தி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். வரட்டுமா? நல்லதுங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரிங்க, நானும் அப்படியே கிளம்புறீங்க. எங்க கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இட்லி நாட்டுக்கோழி குழம்பு. ஐயா சொன்னீங்கன்னா அதுல அப்பீல் ஏதுங்க. உங்க உத்தரவுப்படியே நாங்க இருந்து சாப்பிட்டு போறோம்ங்க. இல்லை ஏப்பா, ஐயா வார்த்தையை மீற முடியுமா?
நம்ம வீட்ல நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க. அம்பிட்டு விசேஷமா இருக்கும். மலரு, இவங்கள சாப்பிடாம மட்டும் அனுப்பிடாத. இது அண்ணா உத்தரவு. இருந்து சாப்பிட்டு போங்கப்பா. சரிங்க. சரி. வரமா? சரிண்ணே. அப்புறம் என்ன அப்புறம்? கிளம்பலையா? இல்ல ஐயா நாட்டுக்கோழின்னு ஏதோ சொன்னாருங்களே. அவரு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பாரு. ஆ? அதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. என்னங்க நாங்க சாப்பிடாம போக கூடாதுன்னு ஐயா ஆர்டர் போட்டாருங்களே. அப்படியா? ஆ, அப்படி எதுவும் சொன்ன மாதிரி ஏன் காதுல கேட்கலையே. ஏழை கஞ்சி சத்தவன அவங்க தான் போன்னு வேட்டி விட்டு இருக்காங்க. நீ என்னமோ நாட்டுக்கோழி காட்டுக்கோழி இருக்கவே. இங்க பாருங்க, ஐயா சொன்னாருந்தே பொறுத்து போயிட்டு இருக்கேன். ம். நீங்களாச்சு உங்க நாட்டுக்கோழி குழம்பாச்சு. வாடா ஆ? ஏழை. சட்டமன்ற உறுப்பினரே, உங்களை சாப்பிடாம அனுப்பக்கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. ம். ம். உட்காருங்க. ஆ? சாப்பாடு போட சொன்ன உங்க அண்ணன் அந்த சாப்பாட்டை மரியாதை போடணும்னு சொல்லலையா? சொல்லலையே. இங்க பாருங்க, இதுக்கு மேல உங்க கையால சோறுதுண்டா நான்லாம் மனுஷனே கிடையாது. ம்ஹும். ஏழை பூசாரி, மானம் கட்டவன நர்றா. ஐயா எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் இருந்து சாப்பிட்டே வரேன். ஏழை, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அவமானம் அசிங்கம்ன்றது இல்லையாடா? ம், சத்தியமா இல்லப்பா. டேய், நீ இங்க இருந்து இந்த மானக்கடை சாப்பாடை சாப்பிட்டு வா, நான் ஆ, கிளம்புறேன். பூசாரி, 2 பேருக்கும் சேர்த்து தான் அண்ணன் சாப்பாடு போட சொல்லுச்சு. தனி ஆளுக்கெல்லாம் சாப்பாடு போட முடியாது. ஏய், அப்பா, அப்பா, இருப்பா டேய், சாப்பிட்டு போயிடலாம்ப்பா. சாப்பாடு தள்ளி போடா, சாப்பாடு. கையறா. மூஞ்சி மோர கட்டி. என்ன பூசாரி, உங்க ஆளு இவ்ளோ சூடு பார்ட்டியா இருக்காரு? அது இல்லங்க, சக்தி கொஞ்சம் கோவக்காரன். ஆனா வீட்ல அப்படியே உள்டாவாமே. பொண்டாட்டி கோடு போட்டா தாண்டவே மாட்டாராமே. இது யாருங்க உங்களுக்கு சொன்னது? ஏயா நீ தானே சொன்ன? ஏங்க என்னங்க நீங்க இப்படி கோத்து விடுறீங்க? நான் வரேங்க. சாப்பிட்டு போங்க. இங்க பாருங்க, என் உசுரே ஓனாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்டுல சாப்பிட மாட்டேன். ஓஹோ, அப்போ அது உங்க மாவட்டத்துக்கிட்ட போய் சொல்லுங்க. ஆ? அவர் ஊர்ல இருந்து வரட்டும், அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் இல்ல, ஃபோன் பண்ணி தரேன், நீங்க சொல்லிட்டு கிளம்புங்க. பாரா, சும்மா போன போட்ட உடனே நான் பயந்துருவேனாக்க. இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் முடியாதுன்னா முடியாதுங்க. அண்ணே, என்னண்ணா? சொல்லுமா. உங்க ஆளுங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏய். நீயே அவங்க கிட்ட சாப்பிட்டுட்டு போக சொல்லு. போன் அவர்கிட்ட கொடுமா. ம். ஏங்க, எதுக்குங்க நீங்க? ம். பேசுங்க. ஹலோ ம். ஹலோ. ஐயா, என்ன பிரச்சனை உனக்கு? சாப்பிட மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. சாப்பிட்டு தான் போன சக்தி. சரிங்க, நான் சாப்பிட்டே போறேங்க. நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தங்கச்சிட்டு கேட்பேன் நானு. இல்லைங்கய்யா, நான் சாப்பிட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேங்க. சரிப்பா. வச்சரிங்க. இதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. அவமானப்பட்டாய ஆட்டோக்காரன். ம், ம். சரி, சாப்பாடை போடுங்க. என்ன உங்க பொண்டாட்டி மிரட்டுற மாதிரி மிரட்டுறீங்க? அன்பா கேளுங்க. ம். இது வேறையா? அம்மா தாயே, சாப்பாடை போடுங்கம்மா. இது வேற மாதிரில இருக்கு. Success. ஏப்பா, சக்தின்னு ஒரு மானஸ்தன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்தான். அவனை நீ பார்த்த? ஏய், வாடி, உனக்கு இருக்கு.
சொல்றேன் பாரு நீ. யோ அதுக்கு உன் மேல ஒரு இதியா அதான் உன்கிட்ட விளையாடுது. இல்லை ஊசு பட தப்பா சொல்லலப்பா, உன் மேல ஒரு பாசம்னு சொல்ல வந்தேன். சாப்பாடு ரெடி. ஏய் வாப்பா வாப்பா. ஏய் ஏய் மான கட்டவன கஞ்சி தர. பரவாயில்லப்பா. ஏய் அசி அப்படி அளவில்லையா? இப்படி உட்காரு, இப்படி உட்காரு. சல்லி பேவோட சாவு வச்சு தப்பா போச்சு. சீக்கிரம் கொண்டு வா, கொண்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் அழகர் இப்படி பண்ற? நீ குடிச்சிருக்கியா? இங்க பாரு, என் பொண்டாட்டி மாதிரி குடிச்சிருக்கியா தம் அடிக்கிறியான்னு கேட்குறவெல்லாம் வச்சுக்காத. நான் உன் பொண்டாட்டி தான்டா. அது வீட்டில் இருக்கவங்களுக்காக, மற்றபடி உனக்கு எனக்கும் ஒன்றுமே கிடையாது. சரி, நீ இன்னும் சாப்பிடல, வா சாப்பிடலாம். வீட்டில் தான் ஆள் இல்லையே, அப்புறம் ஏன் அப்படி நடிக்கிற? எல்லாரும் இருக்கும்போது நடிச்சா போதும். உனக்கு எனக்கு நடுவில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு வீட்டில் இருக்கவங்கிட்ட சொன்னால் ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த கர்மத்துக்கு தான் அவங்க முன்னாடி உங்கள்கிட்ட சிரித்து பேசி நடிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நீ பண்ண காரியத்துக்கு இந்த ஜென்மத்தில் மூஞ்சிலே முடிச்சிருக்க மாட்டேன். அழகர், நான் பண்ணது பெரிய தப்பு தான். அது அவ்வளவு சீக்கிரத்துல நீ மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு பண்ண தப்ப நினைச்சு, என்னால நீ பட்ட கஷ்டத்தை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் அழுதுட்டு இருக்கேன். நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ என்ன வெறுத்துறாத அழகர். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. இப்போ எதுக்கு தேவையில்லாம அழுது சீன் போடுற? உன் அழுகையை பார்த்தா எரிச்சலா இருக்கு. நீ என் மேல பரிதாபப்படணுங்கிறதுக்காக நான் அழல, மனசு வலிக்குது. உண்மையிலேயே உனக்கு செஞ்ச தப்புக்காக நான் வருத்தப்படுறேன். சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டேன். இங்க பாரு, நீ வருத்தப்பட்டாலும் சரி, ஜாலியா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என் மனசுல இருந்து ஒன்று நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏன் அழகர் இப்படி பேசுற? ஏய், இனிமே இப்படிதான் சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கிற. நீ வக்கீலானோன்னு மனசை முழுக்க வெறியேற்றி விட்டு, வக்கீலான அடுத்த நாளே கேவலமான ஒரு பொய்யை சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்பின உங்ககிட்ட வேற எப்படி பேச சொல்ற? ஒரு கிரிமினல் ஏற்றிட்டு போற மாதிரி அடிச்சு ஜீப்ல ஏற்றினானுங்க. அப்பெல்லாம் வாய் முடி தானே இருந்த. இப்போ வந்து பாசம் கீசன் சீனை போடுற. 15 நாள் ஜெயிலில் அரக வேதனை அனுபவிச்சேன். ஆயுசுக்கு என்னால் மறக்க முடியாது. ஜெயிலில் இருந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். வெளியே வந்ததும் உங்கள்கிட்ட என்ன பேசணும், உன்னை என்ன பண்ணணுன்றதை மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் உனக்கு இடமே கிடையாதுன்றத நான் அங்கே தான் முடிவு பண்ணேன். ஏய், நீ என்ன பெரிய உலகலகியா? ஊரில் வேற பொண்ணு இல்லை நான் உன் பின்னாடி சுற்றினேன், இல்லை உன் சொத்து காசைப்பட்டு கல்யாணம் பண்ணனா? உண்மையாக நேசிச்சேன்டி. நான் முத தடவை பார்த்தப்பவே இவதான் உன் பொண்டாட்டின்னு மனசு சொல்லிச்சு. உன்னை என் மனசில் எங்கேயோ வச்சுருந்தேன். ஆனால் நீ என்னை எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ அவ்வளோ அவமானப்படுத்திட்ட. என் கேரக்டரை கேவலப்படுத்தி என்னை மொத்தமாக போட்டு தள்ளிட்ட. தப்புதான் அழகர். நடந்த விஷயங்கள் என்ன அப்படி யோசிக்க வச்சிருச்சு. நீ என் இடத்துல இருந்திருந்தா நான் இப்படி சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன்டி.